2026 சட்டமன்ற தேர்தலை யார் வின் பண்ணுவா நீங்க நினைக்கிறீங்க? உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா கடைக்கண் பாறையான பக்தர்கள் அந்த வாக்காளர்கிட்ட அரசியல்வாதிகள் எப்படிலாம் நடிக்கிறாங்க என்பது அந்த பக்தி பாடல வரிகள். விஜயனுடைய வரவினால் ரோமன் கத்தோலிக் மக்களுடைய வாக்குகளும் பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் இளம் தலைமுறை வாக்குகளும் விஜய் பக்கம். அப்படி பார்க்கின்ற போது திமுகவுடைய அமைச்சர்களை சேர்ந்த பல சீனியர் அமைச்சருடைய பேரன் பேத்திகளே தாத்தா நாம் பிசிலுக்கு தான் போடுவாங்க தாத்தா என்ன இதை சொல்லும் போது விஜய்க்கு நோக்கம் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வரணும். காரணம் என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு மு.க. ஸ்டாலினுடைய மகனான உதயநிதி ஸ்டாலினுக்கான 30 ஆண்டு கால பயணத்துக்கு ரெடி பண்றாங்க. அந்த 30 ஆண்டு கால பயணத்தில் விஜயும் பயணிப்பார். எல்லா தரப்பும் அரசியல் நாலேஜ் இல்ல, இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, சினிமா வச்சுட்டு ஒரு கட்சியை நடத்திட முடியுமா, தமிழ்நாட்டு மக்களை வழி நடத்த முடியுமா தானே கேக்குறாங்க. போக போக புரியும் இந்த பூவின் வாசம் புரியும். 5 வருஷம் திமுக உச்சக்கட்ட ஊழலுக்கு காரணம் ஜெயலலிதா மறைவும் சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு நடந்த ஆட்சியில் முழுக்க ஊழலை பார்த்துக்கிட்டு காரணம் தான். நீயும் 5 வருஷம் சாப்பிட்டாச்சு, நானும் 5 வருஷம் சாப்பிட்டாச்சு. வெளியில நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், தீயை மூட்டி விட்டவன், பகையை சுட்டு விட்டவன் டூப் அடிச்சுக்கிட்டு எதுக்குங்க மக்களை ஏமாத்தணும்? இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டு இவங்க கொள்ளடிச்சு வச்சிருக்க பணத்தை மீட்டாலே தமிழ்நாட்டுல மொத்த கடனை தீர்த்திடலாம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளரும் பிரபல அரசியல் விமர்சகருமான VS ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம். ஒவ்வொரு கட்சியும் தன்னோட கட்சியோட பிரச்சாரத்தை பயங்கரமா, இப்ப சம்மர்னாலே எப்படி வெயில் அடிக்குதுன்னு தெரியும், அதை காட்டி உங்களோட பிரச்சாரம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அனல் தெரிக்கிற மாதிரி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை யார் வின் பண்ணுவா நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டுல இந்த பரபரப்பான சூழ்நிலை நடக்கக்கூடிய தேர்தலில் எல்லா அரசியல் கட்சியிலும் வாக்காளர்களை பார்த்து என்னம்மா நடிக்கிறாங்க தெரியுமா, உலகமாக நடிப்பைப்பா சாமின்னு கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார். அதே போல் இந்த சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பக்தி பாட்டு பாடுவார். என்ன, உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையான பக்தர்கள் அந்த வாக்காளர்கிட்ட அரசியல்வாதிகள் எப்படிலாம் நடிக்கிறாங்க என்பது அந்த பக்தி பாடல வரி காட்டுறேன். பக்தன் எப்படி இறைவன் சொல்லிக்கிட்டானோ அதே போல் நிலைப்பாடுகள். இன்னைக்கு 2 திராவிட கட்சிகளுக்கும் அதிமுக திமுகவுக்கு பெரிய பிரச்சனையே தாவேக்கா தான். விஜயனுடைய வரவு 2 திராவிட கட்சிகளும் கலங்கி போயிருக்கின்றன. அதனால தான் 2 கட்சியுமே எடப்பாடி பழனிசாமியும் சரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் சரி விஜயை பேட்டி எதுவுமே பேசுறதே கிடையாது. அதான் விஜய் கேட்குறாரு, நான் ஒருத்தர் நிற்கிறேன், என்ன பற்றி 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்களே, அப்போ என்ன ஒழிச்சுக்கிறதுக்கான கட்டமைப்பை நீங்கள் உருவாக்குறீங்களா என்ன உள்ள தாக்கத்தை உள்வாய்க்கிறாங்க. இந்த தாக்கத்திலையும் ஒரு தாக்கம் இருக்குது. எப்படி தாக்கத்திலையும் ஒரு பெரிய தாக்கம் இருக்குது. எப்படின்னா விஜயனுடைய வரவினால் ரோமன் கத்தோலிக் மக்களுடைய வாக்குகளும் பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் இளம் தலைமுறை வாக்குகளும் விஜய் பக்கம் காற்று வீசுகின்றன. அப்படி பார்க்கின்ற போது திமுகவுடைய அமைச்சர்களை சேர்ந்த பல சீனியர் அமைச்சருடைய பேரன் பேத்திகளே தாத்தா நாம் பிசிலுக்கு தான் போடுவாங்க தாத்தா என்ன இதை சொல்லும் போது வீட்டுக்கு வீடு பிசில் சத்தம் கேட்கின்றது. ஆனா விஜய் ஒரு கட்டத்துல சொன்னார்ல பிரச்சாரத்துல, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, சோ அதுதான் இப்ப எல்லாம் பிரதிபலிக்கிறாங்க. சோ அதனால என்ன ஆச்சுன்னா இந்த விஜயனுடைய வரவே 2 திராவிட கட்சியும் விரும்பல. ஆனால் விஜயை பொறுத்தவரையிலும் சீட்டு எத்தனை சீட்டு அவர் ஜெயிப்பார் என்பது அப்புறம் வச்சுடுங்க. ஆனால் விஜயனுடைய கட்சிக்கு பெர்சன்டேஜ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. குறைந்தபட்சம் 25% நமக்கு வரணும். இந்த 25% வைத்தால்தான் அடுத்த சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் நம்ம காலெடுத்து வைக்கிறதுக்கு அடுத்த கட்டத்தை வைக்க பயணிக்கிறதுக்கும் கூட்டணியை உருவாக்குறதுக்கும் கட்டமைப்பு உருவாக்க முடியாது விஜயனுடைய கணக்கு. ஏன்னா அதனால தான் இந்த முறை அவங்க புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமான சசிகலா கட்சிகளை கூட்டணிக்கு ரெடி பண்ணாங்க. அதில் அவங்க ஒத்துக்கல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை போது விஜய்க்கு நோக்கம் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வரணும். காரணம் என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு மு.க. ஸ்டாலினுடைய மகனான உதயநிதி ஸ்டாலினுக்கான 30 ஆண்டு கால பயணத்துக்கு ரெடி பண்றாங்க.
அந்த 30 ஆண்டு கால பயணத்தில் விஜயும் பயணிப்பார், உதயநிதியும் பயணிப்பார். அப்படி பார்க்கின்ற போது இளம் தலைமுறையுடைய மனநிலை, 2 திராவிட கட்சியும் ஊழல் கட்சிகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வளர்ச்சியும் இங்கே பண்ணல, 2 பேரும் ஊழல்கள், குடும்பங்களை வாழ வைத்து தங்களுடைய குடும்பத்தை நலனை பிரிக்கினால் தவிர்த்து மக்களுக்கான எந்த விதமே அவங்க அடிப்படை விஷயமே செய்யல. இதைத்தான் தமிழ்நாட்டில் உள்ள இளம் தலைமுறைகள் எல்லாம் சொல்றாங்கன்னா, ஏன் ஒரு மாற்றத்தை கொடுப்போமே, ஏன் விஜய்க்கு போட்டா என்ன, ஒரு சிந்தனை மக்கள். சார் விஜய்க்கு போகலாம், மாற்று கட்சி வரலாம், தப்பு இல்லை சார். ஆனா அந்த விஜய்க்கு வந்துட்டு அரசியல் நாலேஜ் இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா தரப்பும் வந்துட்டு அரசியல் நாலேஜ் இல்ல, இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, சினிமா வச்சுட்டு ஒரு கட்சியை நடத்திட முடியுமா, தமிழ்நாட்டு மக்களை வழி நடத்த முடியுமா தானே கேக்குறாங்க. போக போக புரியும் இந்த பூவின் வாசம் புரியும் சொன்னது மாதிரி பாடல் வரிய போல, யாரும் பிறக்கின்ற போது எல்லாம் கற்றுக்கிட்டு வரதில்லை. நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கிறீங்க, நான் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன்னா என்னுடைய அரசியல் அனுபவம், என் தந்தையார் பத்திரிகை துறையில் இருந்ததுனால நான் அதை பின்பற்றி அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். எதுவுமே இல்லாதவங்க அந்த துறையில் பயணிக்கும் போது ஒன்றுனா கற்றுக்கிட்டே தான் வந்து அப்புறம் தான் வித்தைகளை வெளிப்படையாக காட்டுவாங்க. இது நிலைப்பாடு. தமிழ்நாடு அரசியல் என்ன சார் கத்துக்கக்கூடிய இடமா? ஒரு அனுபவமிக்க வரவங்களே வந்துட்டு இருங்க, ஒரு அனுபவமிக்கவங்களே வந்துட்டு திணறாங்க ஆட்சி திணறாங்க. உதயநிதிக்கு என்ன அனுபவமா? ஏன் அவங்க தாத்தா ஒரு அரசியல் கட்சி தலைவர், அப்பா அரசியல் கட்சி தலைவர், அவங்க அத்தை எல்லாருமே இருக்காங்களே. சேலம் சித்தா வித்தியாசாய கூட அனுபவம் தான். முப்பாட்டினார், தாத்தாக்கு பையன் தான். நீங்க சேலம் சித்த வித்தியாசாலையில போனீங்களா, 10 படத்தை போட்டிருப்பாங்க. பெரிய படம் முன்னோரும் போடுவாங்க. அது வைத்தியசாலை. அதே போலதான் இது அரசியல் தான். அனுபவம் இருக்கு, அனுபவம் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கின்ற போது 48வது வரிசையில் இருந்தவர் தான் கலைஞர். இன்னைக்கு முதல் வரிசையில் உட்காந்துக்கிட்டு ஒரு குடும்பம் ஆண்டுட்டு இருக்குதுங்க. அப்ப சேலம் சித்த வித்தியாசாலைக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க சார்? அனுபவம் தான் சார். இல்ல அனுபவம் எல்லாம் கிடையாதுங்க, மக்களை சரி ஓகே. விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்கு, அரசியல் அனுபவம் என்ன இருக்கு? ஒரு விஷயங்களுங்க, நீங்க நல்லா கேட்டுங்க. விஜய் பிட்டு தான் சொல்லும் போது திராவிட கட்சிக்கு வாரீங்க, திராவிட கட்சி இப்படி கேட்கும்போது விஜய் கட்சிக்கு வாரீங்க. நீங்களும் தவக்கலைய மாதிரி ஜம்ப் பண்ணி தானே நீங்க போறீங்க. அப்ப உங்கள்ட்ட தாக்கம் என்ன இருக்கு? உங்க தலைவர் தானே சொல்லியிருக்காரு, விஜய் 2 கட்சிக்குள்ளதான் போட்டி, ஒரு தீய சக்தி ஒரு தூய சக்தி நிறாரு. தாவேகா திமுக தானே சொல்லியிருக்காரு. அப்ப இது 2 சேர்த்தா நான் உங்கள்ட்ட பேச முடியும். அதாவது வாய்மையே வெல்லும். தமிழக அரசுடைய முத்திரை என்ன தெரியுமா? வாய்மையே வெல்லும். ஆனா ஆட்சியில உட்கார்ந்தோம்னா என்ன தெரியுமா? வாய் மொய்யே வெல்லும். இந்த மாதிரி ஆக்குறாங்க. ஸோ அதனால அவருக்கு ஆட்சிக்கு வரல, ஆட்சியில் வர நிற்கிறாங்க. ஆனா அந்த நேரம் பார்க்கும்போது 2 திராவிட கட்சிகளும் தாவேக்குடைய வளர்ச்சியை அவர்கள் தடுத்து கொண்டு நிலைக்கிறாங்க. இந்த நிலைப்பாடை பார்க்கும்போது திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாக்டர் அன்புமணி அவர்கள் 2 நாள் மட்டும் சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க கீழே 4 கல்லாப்பட்டி ஓனருங்க. அந்த கல்லாப்பட்டி ஓனர் ஒன்று ஏவா வேலு, அது சேகர்பாபு, அப்புறம் செந்தில் பாலாஜி, இன்னொருத்தர் KN நேரு. இந்த 4 கல்லாப்பட்டி ஓனர் இந்த ஆட்சியை ரன் பண்ணுறாங்க. இவங்க 4 பேர்ட்டையுமே லீஸில் கொடுத்துட்டாங்க தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய 234 சட்டமன்ற தொகுதியையும், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கைக்கு மூர்த்தி அமைச்சரும், வட சென்னை சேகர்பாபும், தென் சென்னைக்கு மா சுப்பிரமணியமும், கரூர் மாவட்டத்தில் யார் பார்க்குறா? செந்தில் பாலாஜிக்கு தம்பி தான் அங்கே இன்சார்ஜ் பார்க்குறாரு கரூர் மாவட்டத்துக்கு. அப்போ செந்தில் பாலாஜி எங்கே பார்க்குறாருன்னா நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்க்குறாங்க. ஏவா வேலு எங்கே பார்க்குறாரு? கல்லாப்பட்டி சிங்காரமான சினிமா ஃபைனான்சர் அதாவது ஏவா வேலு எங்கே பார்க்குறாரு? திருவண்ணாமலை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், சேலம் மாவட்டம் பார்க்குறாங்க. அப்படின்னா எல்லா தொகுதியும் இங்கே லீஸ்ட்டில் தானே கொடுத்துருக்கீங்க. 40 தொகுதி நீ, 20 தொகுதி நீ, எல்லாம் ஜெயிச்சுட்டு வாங்க, அவ்வளோ இஷ்டம் போல தின்னுங்கடா டோய். இது என்ன? அதாவது எப்படி ஊர் 2 போட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்ல முடியாது. இந்த தமிழ்நாட்டில் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா கைலிபிடி என்ன சொல்லிருக்கிறாங்க? இதை நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களே, மூக்க அழகிரியுடைய திமுகவுடைய குடும்பத்தை சேர்ந்த மூக்க அழகிரிய மகளான கைலிபிடி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த இது அரசியலா? எங்கள் அப்பா உங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவர் தானே, இதெல்லாம் தெரியாதா? நீங்கள் எதை வச்சு இங்கே சொல்கிறீங்க? எல்லாரும் விமர்சனம் பண்ணுறீங்க. 8000 ரூபா கூப்பன் கொடுத்து மக்களை ஆடித்தல் படி மக்களை ஏமாத்துறீங்களா? எந்த வளர்ச்சியும் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் சொல்ல. உங்கள் குடும்பத்தில் உள்ள மூக்க அழகிரிக மகள் கயல்வெளி அழகிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? எதுக்கு சொல்கிறாங்க? அங்கே நீங்கள் ஆஃப் பண்ண முடியுதா? ஆகவே காரணம் என்னவென்றால் இந்த தேர்தல் மட்டுமல்ல, 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் மருமகன் சபரீசன், முதலமைச்சருடைய துணைவியார் துர்கா ஸ்டாலின், அவருடைய இப்படி ஒரு உதயநிதி ஸ்டாலின், அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு லாபி ஓடுது, அதுக்கு பெங்களூர்ல லாபி இயங்குகிறது. ஆகவே திமுக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் 5 அதிகார மையங்களை வைத்து முதலமைச்சர் நிர்வாகம் செய்கின்றார். நீங்க
நான் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் சாதாரண யூடியூபர் ஒரு கருத்தை போட்டு அவனை பிடிச்சி உள்ள போடுறீங்க. அப்போ என்ன ஜனநாயகம் கிடக்குது, வேண்டி கிடக்குது சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என்ன 7.5 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, தமிழ்நாட்டில் கண்ணுக்கு தெரியாம விலைகளை ஏத்துறீங்க, மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை, மக்கள் சுருளா துயரங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கேயாவது மக்கள் கஷ்டப்படுறாங்க பார்த்திருக்காரா சொல்லுங்க. உங்க குடும்பத்திலிருந்தே ஒலிக்குதே, குரல் ஒலிக்குதுல்ல, உங்க குடும்பத்துக்கு உள்ள இருக்கிற கேள்வி யார்? உங்க பிளட் ரிலேஷன் தானே. அந்த கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல முடியல? இதெல்லாம் கடந்து போக முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு பாஜகவை தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லா தலைவரும், அன்புமணி அவர் கேட்கிறாரு, டிடி தினகரன் கேட்கிறாரு, எல்லா கூட்டணி கட்சி தலைவரும், ஏன் பியூஷ் கோயல் கேட்கிறாரு, மத்திய அமைச்சர் கேட்கிறாங்க. இந்த சூழ்நிலை இருக்கின்ற போது திமுக தற்போது ஏன் தடுமாட்டம் வருகின்றால், பேச்சில் தடுமாட்டம், செயலில் தடுமாட்டம், 4 அடுக்கான பணத்தை கொடுத்து பண்ணியாச்சு. இப்ப 2 நாளுக்கு மேல கொங்கு மண்டலத்துல சபரீசன் போய் தொகுதிக்கு எத்தனை கோடி ரூபாய் நிதி ஒதுக்குங்க, இந்த பணத்தை செலவு பண்ணுங்க. பணம் இந்த ஆட்சியில் திமுகவுடைய தேர்தல் எப்படின்னா பேப்பர் மாதிரி விளையாடுறாங்க. மட்டும்தான் தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்களா? உங்க ஆட்சியில கொடுக்கவே இல்லையா? முன்னாடி ஆட்சி பணம் கொடுக்கவே இல்லையா? எல்லாரும் கொடுக்குறாங்க. இந்த தேர்தல் மட்டும் ஏன் கார்னர் பண்ணி இல்லங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் ஆட்சி என்பது வேறு. இப்ப இந்த ஆட்சியில விஷயம் என்னன்னா, 2021 திமுக ஆட்சி, 2016 ஜெயலலிதா அம்மா காலமாறுவாங்க. சசிகலா அம்மையார் தனக்கு நம்பிக்கையானவர்களை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறாங்க. முதலமைச்சர் ஆக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த கட்சியில ஜெயலலிதாவை கண்டும் சசிகலா கொண்டும் பயம் இருந்தது. இப்ப ஜெயலலிதா அம்மா காலமாயிட்டாங்க, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கட்சியில் ஆட்சியில நிர்வாகத்திலும் யாருக்கும் எதை கண்டு பயம் இல்லாதது என்ன பண்றாங்கன்னா, அங்க எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் அண்ணன், தம்பி, மாமே, மச்சான், கொண்டாங், கொடுத்தான், அக்கா பசங்களை வச்சு அந்தந்த துறைய பந்தி பைப்புல சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சர்களும் 10,000 கோடி 11,000 கோடி கொள்ளை அடிச்சாச்சு. கொள்ளை அடிச்சதை வச்சுதான் ஏடிஎம்கே ஆட்சிக்கு பேரு கிட்டதுனாலதான் திமுக அதை மேற்கொள் கட்டுதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஏன் மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு? சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் வேலுமணி கொடுத்து ஊழல் பண்றாருன்னு சொன்னாரா இல்லையா? மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலராக டாக்டர் ராதாகிருஷ்ணன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபிரசாத் ஊழல் பண்றாருன்னு சொன்னாரா இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம், முச்சந்தில் நிக்க வைப்போம், நாங்க ஆட்சியில வந்தா கொரோனா மேட்டை கிளறி விடுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்போலோ மேட்டை கிளறி விடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா எடப்பாடி பழனிசாமி ஊழலை முச்சந்தில் நிக்க வைப்போம் சொன்னது யார்? நாங்களா சொன்னோம்? ஸ்டாலின் தானே சொன்னாரு. இன்னைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்த என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்று சொன்ன வார்த்தை காத்திருப்பாச்சு, ஏமாத்தினது யாரு? அப்பனா நீங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் தானே இருக்கிறீங்க. அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? ஆகவே தான் சொல்லுகின்றோம், இத்தகைய ஊழலுக்கு 2021 5 வருஷம் திமுக உச்சக்கட்ட ஊழலுக்கு காரணம் ஜெயலலிதா மறைவும் சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு நடந்த ஆட்சியில் முழுக்க ஊழலை பார்த்துக்கிட்டு காரணங்கள் தான். நீயும் 5 வருஷம் சாப்பிட்டாச்சு, நானும் 5 வருஷம் சாப்பிட்டாச்சு. வெளியில வந்து நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், தீயை மூட்டி விட்டவன், பகையை சுட்டு விட்டவன் டூப் அடிச்சுக்கிட்டு எதுக்குங்க மக்களை ஏமாத்தணும்? 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து மக்களை ஏமாட்டுகிறேன். இதைத்தான் விஜய் வெளிப்படையா சொல்றாரு. 2 பேரும் ஏமாத்துறாங்க, பார்த்துக்கிட்டுங்கன்னு சொல்றாங்க. ஏன் இன்னைக்கு விஜய் கண்டு ஏன் பயப்படுறாங்க? விஜய் கிட்ட ஒரு தாக்கம் இருக்கின்றது. அந்த தாக்கம் எப்படி என்றால், இளம் தலைமுறைகளை ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இதுதான் நிலைப்பாடுங்க. கலை யதார்த்தத்தோட நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அந்த சப்ஜெக்டை. சரி, இப்போ நீங்க திமுக ஆட்சியில வந்து குடும்ப தகராறு இருக்கு, குடும்ப சண்டை இருக்குன்னு சொல்றீங்களா? அப்போ உங்களோட விஜய் இருக்காருல்ல, உங்களுடைய தலைவர் தாவேகா தலைவர் விஜய், அவர் குடும்பத்துல மட்டும் பிரச்சனையே இல்லையா? இப்ப சங்கீதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க த்ரிஷா உள்ள வந்தாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது? உங்க குடும்பத்திலே இருக்கதானே செய்யுது. நீங்க அடுத்த குடும்பத்தை மட்டும் இவ்வளவு பெருசா பேசுறீங்க பாருங்க. இந்த குடும்பத்தையும் பேசணும்ல. எல்லாருடைய நீங்க ஹிஸ்டரிக்கல பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இருக்கதான் செய்யும். குடும்பம் இருக்கதான் செய்யும். அதாவது ஒரு காலத்துல அரசியல் என்பது நாகரிகமாக மேடை போட்டு சாதனைகளை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொன்னாங்க. காமராஜர் அப்படிதான் ஆட்சி நடத்தினாரு. கக்கன் நிர்வாகம் அப்படிதான் சிறப்பாக கொடுத்தாங்க. அந்த காலத்தில் அப்படிதான் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா என்னைக்கு வந்துச்சோ அது பிறகு தனி மனித விமர்சனம் தான் ஒரு மனிதனை ட்ரெண்டிங்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்குகின்றது. அது அந்த விஷயத்தில் பண்ண விஜயும் விதிவிலக்கு அல்ல. அண்ணா சொன்னாரா இல்லையா? அண்ணா சொன்னாரா இல்லையா? பானுமதி படிதாண்டா பத்தினியம் அல்ல, அண்ணா முற்றிலும் திறந்த முன்னுரிமை அல்லன்னு ₹1 காயின்ஸை வச்சு சட்டமன்றத்துல சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. பெரியார் சொல்லாத வார்த்தையா விஜய் நீங்க விமர்சனம் பண்ண போறீங்க? அண்ணா சொல்லாத வார்த்தையா நீங்க விஜய் இப்படி விமர்சனம் பண்ண போறீங்க? ஆகவே மூக்கு நின்றால் தும்மல் இருக்கத்தான் செய்யும். மனிதனுக்கு பிரச்சனை ஒன்று இல்லாவிட்டால் கோயிலுக்கு எதுக்கு இங்க அர்ச்சனை? சொல்லுங்க. இப்போ சரி சார், அதே உங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர்
எப்ப பார்த்தாலும் தீய சக்தின்னு திமுகவை பத்தியுமே பேசிட்டு இருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு இப்படி பண்ண போறேன், படிக்கிற பசங்களுக்கு இப்படி பண்ண போறேன், ஏதாவது ஒரு கொள்கை கோட்பாடு சொல்லாது. தேர்தல் அறிக்கை விட்டாரா? 2006 தேர்தல் அறிக்கை 2006 திமுக ஆட்சிக்கு வந்தது. நான் கேக்குறது இல்லங்க, இதுக்கு வந்துதான் அதுக்கு வர முடியும். நீங்க உடனடியாக பத்தி சொல்லுங்க. இல்ல நீங்க உடனடியாக சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்ச தொடரும் கேட்காதீங்க. 2006 திமுக ஆட்சி அமைஞ்சதா இல்லையா? 2006 திமுக ஆட்சி மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெட்டிக்கடை முதல் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் மூக்கால இருக்க படம் இல்லாம நிர்வாகம் நடத்த முடியாதுங்க. அந்த கொட்டத்தை, அந்த அலங்கோலத்தை, அந்த ரவுடிசத்தை அடைக்கிறது ஜெயலலிதா அம்மையார் தானா இல்லையா? 10 ஆண்டுகளும் தொடர்ந்து ஆட்சியை கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்ப ஆட்சியை பறி கொடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி நிர்வாகத்தை சீர்கேடு தானே காரணம். அதுதான் விஜய் அவர்களை சொல்ல பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு, எல்லாம் பண்ணிருக்கிறாரு. ஆனால் அவர் தேர்தல் அறிக்கை என்பது உண்மையில சொல்றேன், தேர்தல் அறிக்கை சும்மா எதுக்கு இந்த மாதிரி அறிக்கை விடணும்? பொய்யான வாக்குறுதிகள் திமுக 2021 கொண்டு வந்து. சரி, ஒருவேளை உங்க தலைவர் ஜெயிச்சிட்டாருங்க, தமிழக வெற்றிக்காரன் என்ன பண்ணுவார் சார் தமிழ்நாட்டுக்கு? தேர்தல் அறிக்கை சொல்ல நானும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி இல்ல ஒரு விஷயங்களுங்க. தேர்தலை அறிக்கையை பொறுத்தவரையும் இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தை மீட்டாலே தமிழ்நாட்டில் மொத்த கடனை தீர்த்திடலாம். இது எந்த அரசியல்வாதி சொல்லுவாங்களா? தமிழ்நாடு வளர வேண்டுமானால் தனியார் கல்லூரிகள் அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு வளர வேண்டுமானால் தனியார் மருத்துவமனை அரசு கையகப்படுத்தி அரசாங்க ஆஸ்பத்திரி ஆக்க வேண்டும். என்னாலோ அன்றுதான் தமிழர்களின் பொன்னாள் என்று என்னுடைய நிலைப்பாடு. பனையூர்ல இருந்து முதல்ல வெளில வருவாரா சார் அவரு? இப்போ பிரச்சாரத்துக்கு இப்ப வராரு, அது உடனே நீங்க அதை மேற்கோள் காட்டாதீங்க. இந்த பாருங்க, அதாவது இது அவரு நடிகர். தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் ஆயிரங்கள் அப்படி பார்த்தா திமுக இதெல்லாம் நீங்க திமுக போய் கேளுங்க, அறிவலம் போய் கேளுங்க. 5 வருஷம் வரல, முதல்வர் வந்தாரு சார். ஒரு விஷயம் கேளுங்க, நீங்க அவர் ஒரு நடிகர், நல்லபடுங்க. விஜய், நான் விஜய் கட்சியை சேர்ந்தவன் அல்ல, ஆனால் தமிழ்நாட்டினுடைய கலை யதார்த்தத்தை தான் சொல்றேன். அவர் ஒரு நடிகர். நீங்க ஏன் பார்க்க போறீங்க? நீங்க பார்க்க போறீங்க, எது பார்க்க போறீங்க? அப்ப ஏன் பயப்படுறீங்க? விஜய் கண்டு ஏன் பயப்படுறீங்க? 2 கட்சியும் பயப்படுது இல்லைங்க, 2 கட்சியும் பயப்படுது இல்ல, அப்படிலாம் கிடையாது. விஜயை கண்டு 2 திராவிட கட்சியும் அல்லுகளாண்டு நிக்குது. ஐயோ 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 நிக்கிறாங்க. காரணம் என்றால் விஜயுடைய வரவு திமுகவுக்கு தான் பெரிய மைனஸா இருக்குதுங்க. இதுவரைக்கும் நான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என்று திமுக ஏமாத்துச்சு. இந்த முறை பெருசா ஏமாத்த முடியலன்னா ஆர்சி மக்களுடைய வாக்குகளும் சில குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வாக்குகளும் விஜய் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் உங்க விஜய்க்கு வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்சி கிறிஸ்தவருடைய ஆர்சி மக்களுடைய வாக்குகள் பொதுவான கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டேன் விட்டுருக்கேன். இதே விஜய் ஏன் முஸ்லீம்ல தொடர்ந்து தன்னோட படங்கள்ல தப்பான விஷயமாவே காட்டுறாரு? குண்டு வைக்கிறாங்க, அவங்கதான் ஸ்லீப்பர் ஸ்லேயர்லாம் இருக்காங்க. ஏன் ஒரு இஸ்லாமியர் அவர் வேற மாதிரி காட்டுறாரு? நீங்க சினிமால அந்த படத்தை யார் எடுக்கிறாங்க? நடிகர். அது ஓகேங்க, நடிகர் என்பதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர் தானே கதை கேட்டு இந்த படத்தை கதை கேட்டு அதுக்கு நான் படத்துல வருவது அனைத்தும் கற்பனையே. அப்படி பார்த்தா சூப்பர் ஸ்டார் நடிக்கலையே அந்த மாதிரி. ஒரு விஷயம், சூப்பர் ஸ்டார் நீங்க கதையை ஃபுல்லா பாருங்க. எல்லா படத்திலயுமே எந்த முஸ்லிம்ஸையும் அவர் நெகட்டிவா காட்ட மாட்டார் ஒரு படத்துல. அப்ப நீங்க எல்லா படத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய நிறைய விஷயங்கள் அதுல புரிய நிறைய விஷயங்கள் ஒண்ணுமே வேணாம். இப்ப ரீசெண்டா ஜனநாயகம் படத்துல கூட முஸ்லிம்னாலே இந்த மாதிரி குண்டு வைக்கிறவங்க, வெடிகுண்டு வைக்கிறவங்கன்ற மாதிரி காமிச்சிருக்காரு. சரி, ரொம்ப எல்லாம் படம் போவேணா சார், ஜனநாயகம் நீங்க சொல்ற அடிப்பிலே வராங்க. ஜனநாயகத்துக்கே வாங்க. இல்ல ஜனநாயகம் தான், நம்ம ஜனநாயக ரீதியாக நம்ம பேசுறோம், ஜனநாயகத்தை பற்றி ஜனநாயகனே பேசுறோம். இப்ப நீங்க சொல்றீங்க முஸ்லிம்னாலே குண்டு வைக்கிறாங்கன்னு சொல்றது அவரோட படத்துல. அது ஓகே, உங்க கதாபாத்திரத்துக்கு வரேன். ஐயா, உலக அரங்கத்துல குண்டு வெடிப்பு, போதைப் பொருள், சமூக செயல், இந்த 3 ஒரு பட்டியல் எடுத்து பாருங்க. அந்த பட்டியலில் 75% யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன சிக்க வச்சுட்டீங்க நீங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே கேள்வி கேட்குறீங்க. நான் ஓவரலா சொல்லிட்டேன். உலக நாடுகளில் இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, கிறிஸ்தவரோட வாக்கு விஜய்க்கு இருக்குன்றனால அப்ப இவங்களும் தானே அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி. அதாவது நல்லா புரிஞ்சுடுங்க, அது ஒரு வசனத்துக்கான நிலைப்பாடு தான். ஆனா அதே நேரத்தில் நீங்க தமிழ்நாடு இந்த உலக அரங்கில் இன்னைக்கு உலக நாடுகளில் இந்தியாவில் மட்டும்தாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. உலக நாடுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஐரோப்பா வளைகுடா நாடுகளில் எவ்வளோ கலவரங்கள், எவ்வளோ பிரச்சனை வருது. உலக நாடுகளில் முஸ்லீம் நாடுகள்லாம் ஏன் எதுக்கு வெட்டுக்குத்து நடத்துறது, எவ்வளோ போர் நடக்குது, எங்கேயாவது ஒற்றுமை? இஸ்லாமியான நாடக்கூட்டில் எந்த நாட்டிலே ஒற்றுமை இருக்காது அங்கே சொல்லுங்க. இந்தியாவில் மட்டும்தாங்க சகோதரத்துவம் ஒற்றுமை இருக்குது. அது காரணம் வலுவான ஒரு தலைவன் பாரத பிரதமர். உள்ளூர் பாலிசிலும் வெளிநாட்டு பாலிசிலும் கொள்கையான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி ஒரு நல்ல தலைவன் கிடைத்தனால தான் இன்னைக்கு நாம்
நீங்கள் எல்லாரும் வந்து சுதந்திரம் என்ற சோச காட்டை வீசிக்கிறோம், எல்லாமே பேசுகிறீங்க. ஆகவே நாட்டுக்கு தேவை, வீட்டுக்கு பூட்டு போல், நாட்டுக்கு ஒரு பூட்டு போல் இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கி நிறைய திட்டங்களை முதலமைச்சர் நம்முடைய பிரதமர் எஸ்ஐஆர் கொண்டாடுறாரு. தொகுதி மறுபுசிப்பு திட்டம் கூட நாட்டின நலனுக்காதான். இவங்க திமுக பொறுத்தவரையும் ஓட்டு வங்கிக்கான மக்களை ஏமாற்றி கொண்டு வாய் புளிச்சதா மாங்காய் புளிச்சோன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்தையும் பதில் சொல்லணும்னா ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமான்னு பாடிட்டே இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். 2026 எலெக்ஷன் ஏப்ரல் 23, இதுக்கான பதில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய விமர்சனங்களை. அதுக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.